கடல் வளம் என்பது தனிச்சிறப்பு மிக்க கொடையாகும். மீன்வளம், களங்கண்டி, ரால்கூடு என கடல்சார் தொழில்களை உள்ளடக்கி இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள சப்த தீவுகளில் ஒன்றே காரைநகர். காரைநகரில் உள்ள ஊரி கிராமம் பெண்கள் மீன்பிடிக்கு பெயர் போன இடமாகும். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதே இந்த கிராமத்திற்கேயான தனிச்சிறப்பாகும். மீன்பிடியில் கிடைக்கும் அன்றாட வருமானமே இவர்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கின்றது. நாங்கள் 74ஆம் ஆண்டுல இருந்து களத்தொழில் தான் செய்வோம். 21 வருஷமா அதுதான் எனக்கு தொழில். இடம்பெயர்றவங்களுக்கே இந்த தொழிலை செய்கிறோம். கல்யாணம் செய்த நான் 10 வருஷமா இருக்கும் கடத்த. இந்த கிராமத்தில் பெண்கள் தொழில் செய்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். இதனால் வேறு கிராமத்தோடு ஒப்படைக்க இந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு சரி நிகராக இந்த தொழிலை செய்கிறது உண்மையிலேயே சரியான கஷ்டம். இந்த வாழ்வாதாரத்துக்கு அதுதான் எனக்கு எங்களோட தொழில். எங்களுடைய அப்பா அம்மான்ற காலத்தில் இருந்து நாங்கள் செய்கிறோம். ஆனால் எனக்கு கணவன் இல்லாததில் நானே செய்து என் பிள்ளைகளை வளர்க்கணும், வேலை படிப்பிக்கணும் ரெண்டு. அது எனக்கு அது ஒரு தொழில். எனக்கு என்ன ஒரு அரை மணி தியாலம் போயிட்டு வந்தால் அது எனக்கு கூலி வேலை கண்டு வலிக்கிட்டு போனால் இப்போ விடிய 8 மணிக்கு போனால் 5-6 மணி செல்லும். எங்களோட கடத்தொழில் ஒரு அரை மணி தியாலம் எங்களுக்கு நிறைவாக வரும். சில நேரங்களில் வடாடிக்கும் கிடைக்காது. அது எங்களுக்கு நல்ல தொழில், எனக்கு நல்ல தொழில். 21 வருஷமா அதுதான் எனக்கு. பெண்கள் மீன்பிடி என்பது சாதாரணமாக கடந்து போகும் அம்சமாக இல்லாமல் அவர்கள் பெரும் அசௌகரியங்களையும் எதிர்கொள்கின்றனர். இவ்வளவு ஜனத்தோடு செய்து மோசம் போனவே போனதான். தொழில்கள் கூட இன்னும் தொழில் அங்கால பின்னால இருந்தவ தொழில் செய்யல. நாங்கள் மட்டும்தான் இதுக்குள்ள தொழில் செய்யறாங்க. இப்போ பின்னாலையில இருந்து மக்கள் வந்து தொழில் செய்யணும். அதால தான் குறைஞ்சது. இந்த கூட்டு வேலையால தான் தொழில் குறைஞ்சது. இன்னும் களங்கண்டு தான் பாய்கிறது. அது கடிப்பு போட்டு இழுக்கிறது. அதுக்கு நிறைய நன்றால் மீன் கனவு எல்லாம். இப்போ அதுகள் ஒன்றுமே இன்னும் அழிஞ்சாவே இருந்தேங்க. உற்பத்தி இருக்காதா? நீங்கள் மீன் உற்பத்தி பெருசாக வராது. வருஷம் ஃபுல்லாக கிடையாது. மாடி காலத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். நெத்தும்படி இந்த ராலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இப்படி வந்த போல் இதுவும் 30 நாள் கூடு கட்டையில் தான் நேற்று தான் கட்ட போனாங்க. ஓ ஆக்க கூட்டு எடுத்துருந்தேன். நல்ல புது கூடண்டா எடுத்துக்கொண்டு ஓடணும். நாங்கள் போய் திரும்பி தான் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல். மார்கழி மாதம் எதுவும் இறால் பட்டா கொண்டா 10,000-15,000 ரூபாய்க்கு காற்றடிச்சு இறால் பட்டு தண்டா அப்பேக்கெல்லாம் அந்த களவுகள் போகும் தான். கஷ்டம். சுரிக்க உலக கொள்ள கஷ்டம். மாறிக்கண்டா வெள்ளத்தோடய அது பிரச்சனை வராது. அது ஆம்பளை செய்கிற வேலையை நாங்கள் செய்தால் என்ன எலும்பு இல்லாமல் இருக்கும், நெஞ்சுக்கணும் மேலாமல் இருக்கும். சில நேரங்கள் அவங்க அங்கே இஞ்சி கண்டு இழுத்தாலும் நான் தான் கொண்டு வைக்கிறது. சில வலையில் படும், சில வலையில் படாது. ஆனால் அண்டாண்டு தீவியம் விடும் வந்தாங்க. இது கொஞ்ச நாளைக்கு இந்த மேரிக்கன்று சொன்னால் கூட படும். மேரி இல்லாட்டா இப்படி கூட காலம் பார்த்தினதுன்னு சொன்னால் கொஞ்சம் தான் படும். அண்டாண்டு தீவியம் போகும். சீசன் இதுதான் உழைப்பு. தை பிறந்தால் தான் ஜனவரி வந்தால் தான் நாங்கள் எதன் ஒரு நண்டை அதை இதே இந்த மீடுங்க எல்லாம் பார்த்து போய் கிடக்குது. வெள்ளம் வந்து கொஞ்சம் கண்டு கொண்டு போய்க்கல தான் ஜனவரிக்கு தான் எங்களுக்கு ஒரு தோது கடல் இறால் பிடிக்கவோ அதில் கொண்டு செய்கிறோம். நாங்கள் நெடுக காலாதி காலம். இப்போ கூட்டு விலை இப்படி கிடந்தா எங்கே கால கடலில் மிருகம் பெறுகிறது. மிருகம் பெருக வழி இல்லை, அழிஞ்சு போச்சுது எல்லாம். குஞ்சு குருமன் இல்லாத இந்த பொருள்களையே அழிக்கணும் வந்து கொட்டுறாங்க. வெளிக்காவு பொருள் வண்டம் மாறுதாண்டா என்ன தவிர அப்படியே ஜீவிக்கிறோம்.
இவ்வாறு பல சவால்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தாலும் எமது கடல் எமது தொழிலெனும் தீரா போதையுடன் ஜீவிக்கும் இவர்களின் வாழ்க்கை அனுபவம் வியக்கத்தக்கதே.